நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னைக்கு வெளியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுல ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுல ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 3 கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தான் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 கருத்து கணிப்பு முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கருத்து கணிப்பு முடிவுகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணி தான் அதிகமான இடங்கள்ல வந்து வின் பண்ணுவாங்க. அவங்க தான் அதிகமான இடங்கள்ல வந்து வின் பண்ணி, திரும்பவும் ஆட்சிய வந்து தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி, 3 கருத்து கணிப்பு முடிவுகள்ல திமுகவுக்கு சாதகமா முடிவுகள் வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு கருத்து கணிப்புல மட்டும் ஆக்சிஸ் மை இந்தியால மட்டும் சர்ப்ரைசிங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல்ல தவேக கட்சி 98ல இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ணி, அவங்களும் ஆட்சிய பிடிக்க வாய்ப்பு இருக்குப்பா. அவங்களும் இத்தனை இடங்கள வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாரி கருத்து கணிப்பு முடிவுகள வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாரி பல கருத்து கணிப்பு முடிவுகள வந்து பார்க்கும்போது தான், நமக்கே ஒரு பெரிய குழப்பமா வந்திருக்கு. இப்ப எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வச்சு ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 87 சீட்ஸ்ல இருந்து 102 சீட்ஸ் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி 102 சீட்ஸ்ல இருந்து 118 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. தாவேகா கட்சி 21 சீட்ஸ்ல இருந்து 29 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆவரேஜ் ரிசல்ட்ஸ பார்த்தோம் அப்படின்னா, இந்த தடவை எலக்ஷன் வந்து கொஞ்சம் க்ளோஸா போற மாரி தான் வந்து தெரியுது. அதனால யாரு வேணா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க. சரிப்பா, இத்தனை கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. இதுல எந்த கருத்து கணிப்பு முடிவ நம்ம நம்பலான்னு கேட்டீங்க அப்படின்னா, டைம்ஸ் நவ் ஜேவிசி கருத்து கணிப்பு முடிவ நம்ம வந்து நம்பலாங்க. ஏன்னா மத்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் கொஞ்சம் ஆவரேஜா வந்து கால்ஸ் மூலமா இந்த மாரி தான் வந்து எடுத்தாங்க. ஆனா ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டைரக்ட்டா களத்துக்கு போயி நெறைய பேர மீட் பண்ணி இந்த ஒரு கருத்து கணிப்ப வந்து நடத்தியிருக்காரு. அதனால நம்ம வந்து அந்த கருத்து கணிப்ப கொஞ்சம் நம்பலாம். இது மட்டும் இல்லாம இப்ப உள்ள தேர்தலும் 2016 தேர்தலும் ரொம்ப சிமிலரா தான் வந்திருக்கு. 2016 தேர்தல்லயும் யாரு வெற்றி பெறுவா அப்படின்றத அவ்வளோ ஈஸியா கணிக்கவே முடியல. அப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்துலயுமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிகமா திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்ப இதே டைம்ஸ் நவ் தான் கரெக்ட்டா வந்து கணிச்சாங்க. எல்லாரும் திமுக கூட்டணி வின் பண்ணுவாங்கன்னு சொன்னப்ப, அவங்க மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி வந்து அப்ப அதிமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவையும் டைம்ஸ் நவ்வோட கருத்து கணிப்புகள் உண்மையாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அதே மாரி ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பு முடிவுகள் சமீப காலமா பல இடங்கள்ல வந்து தவறாதாங்க வந்து இருந்திருக்கு. இப்ப 2016ல கூட இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுவாங்க. அவங்க தான் வந்து ஆட்சிய பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து அதிமுக கூட்டணி தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இதே ஆக்சிஸ் மை இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பீகார்ல வந்து எலக்ஷன் ரொம்ப க்ளோஸா வந்து போகும். யார் வெற்றி பெறுவா அப்படின்றதே அவ்வளோ ஈஸியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பீகார்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அசால்ட்டா அதிரி புதிரியா வெற்றி பெற்றாங்க. இது மட்டும் இல்லாம போன தேர்தல்ல வெஸ்ட் பெங்கால்ல பாஜக தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இது மாரி இவங்க பல இடத்துல வந்து தவறா தான் வந்து பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தடவை இவங்களோட கணிப்புகள் கரெக்ட்டா இருக்கா? தவறா இருக்க போதா? அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் அவங்கவங்களோட கருத்து கணிப்ப சொல்லிட்டாங்க. உங்களோட கருத்து கணிப்பு என்ன? அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கிறது வந்து புரியுது. இப்ப எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு நாங்களும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட வீடியோவும் கூடிய சீக்கிரம் வந்து வரும். இப்ப இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தல்ல யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.